ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கடகராசியில் பிறந்தவங்க லைஃப்பில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக டெவலப் ஆகி நல்ல நிலைமைக்கு வரணும்னா நீங்கள் பின்பற்ற வேண்டிய பழக்க வழக்கங்கள் என்ன, செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன, தான தர்மங்கள் என்னன்னு அடுத்தடுத்து பார்க்கலாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கடைசியில் உங்கள் ராசிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம லைஃப்பில் டெவலப்மெண்ட் ஆகணும்னா நம்ம பிறந்த ராசிக்குரிய கிரகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம லைஃப்ல அடிக்கொரு முறை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணுங்க. அப்படி பார்க்குறப்ப நீங்க பிறந்த கடக ராசிக்கு அதிபதி சந்திர பகவான். அப்ப சந்திர பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம வாழ்க்கையில அதிக அளவுல பயன்படுத்திட்டு வரும்போது நமக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் குறைஞ்சு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகுங்க. அப்படி அதிகமாகும் போது நம்ம லைஃப்ல செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையுங்க. சரி, இனி கடகராசியில பிறந்தவங்க நல்ல டெவலப்மெண்ட் ஆகணும்னா வீட்டிலிருந்து பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கங்கள் என்ன, வழிபாடுகள் என்னன்னு பார்க்கலாங்க. முதல்ல குடியிருக்கிற வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறது, வெள்ளை நிறத்தில் அடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வீட்டில் தண்ணியை எக்காரணத்தை கொண்டும் வீணடிக்கக்கூடாது, தண்ணியை அதிகமாக செலவும் பண்ணக்கூடாது. ஈய பாத்திரங்களை அதிக அளவில் வீடுகளில் பயன்படுத்தலாங்க. திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிற ஆடைகளை அணிஞ்சிட்டு வர்றது ரொம்ப நல்லது. திங்கக்கிழமை முடிஞ்சவரை விரதம் இருங்க. அதே மாதிரி திங்கக்கிழமை பால், தயிர், பச்சரிசி, பால் பாயாசம் இதெல்லாம் அதிகமாக உணவில் சேர்த்துக்கங்க. வீட்டில் மீன் வளர்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வெண் சங்கு வாங்கி வச்சு கும்பிட்டுட்டு வாங்க. அம்மாவோ அல்லது அம்மா வயசில் இருக்கிறவங்க கிட்ட அவங்களுக்கான பணிவிடைகளை செஞ்சு அப்பப்போ அவங்கக்கிட்ட, அதுவும் குறிப்பாக திங்கக்கிழமை அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரியான நேரத்தில் தூங்க, நைட் நேரத்தில் ரொம்ப அதிகமாக கண் விழிச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி வீட்டில் வடகிழக்கு மூலையில் ஒரு செம்பு தண்ணீரில் பச்சை கற்பூரம் போட்டு வடகிழக்கு மூலையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை அடுத்த நாள் காலையில் எடுத்து செடிகளுக்கு ஊற்றிட்டு புதுசாக தண்ணியை மாற்றிக்கங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் வீட்டு அளவுக்கு பண்ணிட்டு வரும்போது முதல்ல வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக உருவாக்கி கொடுக்கும். அடுத்து கோவில் லெவலில் பார்க்கும்போதுங்க, கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வாங்க. திருமணம் ஆன பெண்கள் கணவர் வீட்டு குலதெய்வம் மட்டும் இல்லாமல் பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கும் முடிந்தவரை பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதம் பௌர்ணமி பூஜைகளில் கலந்துக்கங்க. அப்படி கலந்துக்கும் போது பால், தயிர், இளநீர், பன்னீர், பச்சரிசி இதெல்லாம் தானமாக கொடுத்துட்டு வாங்க. ஈஸ்வரி அம்சம் நிறைந்த அம்மன் தெய்வங்களை அதிகமாக வழிபாடுகள் பண்ணுங்க. அதே மாதிரி நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தெய்வங்களை அதிகமாக வணங்கிட்டு வாங்க. சாந்தமான அம்மன் தெய்வங்கள் எங்கே இருந்தாலும் அதையும் வணங்கிட்டு வாங்க. அது எல்லாமே வெள்ளரளி மாலை போட்டு கும்பிட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நவகிரக கோயில்களான, அதாவது நவகிரக கோயில்களில் திங்களூர் சந்திர பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி திருப்பதிக்கு போனீங்கன்னா திங்கக்கிழமை ஃபுல் டே அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு செவ்வாய்க்கிழமை ரிட்டர்ன் வர்ற மாதிரி வாங்க. ஏன்னா திருப்பதியில் சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற இடம் திருப்பதி தாங்க. ஸோ அதனால் எப்போ போனீங்கன்னாலும் திங்கக்கிழமை ஃபுல் டே அங்கே ஸ்டே பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் கோவில் அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி நவகிரகத்தில் சந்திர பகவானுக்கு திங்கக்கிழமை அர்ச்சனைகளை பண்ணிட்டு வாங்க. அடுத்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள் அப்படின்னு பார்க்குறப்ப திங்கக்கிழமை விரதம் இருங்க, பௌர்ணமி விரதம் இருங்க. பௌர்ணமி அன்னைக்கு முடிஞ்சால் வீட்டில் சத்யநாராயண பூஜை பண்ணிட்டு வாங்க. அடுத்து நீங்கள் அணிய வேண்டிய அணிகலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முத்து மோதிரம் விரலில் அணிஞ்சுக்குங்க. முத்து மாலையாகவும் போட்டுக்கலாம். அதே மாதிரி வெள்ளி அணிகலன்களும் நீங்கள் அணிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லைங்க. அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பச்சரிசி, பால், தயிர், வெள்ளை கலர் வஸ்திரம், சங்கு, கற்கண்டு, இளநீர், ஏழைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கோ வயசானவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை நிற இனிப்புகள் தானமாக கொடுத்துட்டு வரலாங்க. அதே மாதிரி தாய் வயசில் இருக்கிறவங்களுக்கு முடிந்தவரை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுட்டு வாங்க. ஆதரவற்றவர்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவிகள் செஞ்சுட்டு வாங்க. பால், அரிசி, தயிர் சாதம் தானம் அளிச்சிட்டு வாங்க. கோவில் விழாக்களில் நீர்மோர், பால் பாயாசம், இளநீர், இது மாதிரி பன்னீர், இது மாதிரியான இதெல்லாம் தானமாக கொடுத்துட்டு வாங்க. கோயில்களுக்கு உப்பு தானம் கொடுக்கலாங்க. பொதுவாக செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவரை பௌர்ணமி அன்னைக்கு நிலா வெளிச்சத்தில் உட்காந்து கண்ணை மூடி யோகா தியானம் பண்ணுங்க.
நிலா வெளிச்சத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வாங்க. அதே மாதிரி நிலா வெளிச்சத்தில் பால் சாதமாக, தயிர் சாதமாக, பால் பாயசமாக வச்சு அதை பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த நிலா வெளிச்சம் படுற மாதிரி வச்சுட்டு அதை உணவாக உட்கொண்டுட்டு வாங்க. உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல்கள் கொடுக்காதீங்க. முடிந்தவரை இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி கோயிலுக்கு போகிறப்பவும் அந்த நீரையும் அங்கேயும் வீணடிக்கக்கூடாதுங்க. கோயில் குளங்களை எப்போவுமே அசுத்தப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி அம்மன் ஆலயங்களை திங்கக்கிழமை தூய்மைப்படுத்திட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை நிச்சயமாக கொடுக்குங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன திசாபுத்திகள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் 2 மாதம் உங்களால் முடிஞ்ச விஷயங்களை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கடகராசியில் பிறந்தவங்க நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் லைஃப்பில் உருவாகி படிப்படியான முன்னேற்றம் வர்றதை உங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, அந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ கடகராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கார். ராசிக்குள்ளேருந்து அவருடைய பார்வை 5, 7, 9ஆம் வீடுகள் மேலே விழுகுது. இந்த ராசிக்குள்ளே இருக்கிறதுனால எப்பவுமே ஒரு ஓய்வில்லாமல் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குங்க. ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு இனம் புரியாத ஒரு அழுத்தம் மட்டும் இருந்துகிட்ருக்கும். ஸோ அதிலிருந்து மட்டும் எப்பவுமே நீங்கள் நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆயிருங்க. அதே நேரத்தில் குரு 5, 7, 9ஆம் வீடுகளை பார்க்கறதுனால இப்போ குலதெய்வம் சம்பந்தப்பட்ட வேண்டுதல்கள் நிறைவேறும். உங்கள் குழந்தைகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, குழந்தைகள் எதிர்காலம் கருதி நீங்கள் எந்த முதலீடுகள் வேணாலும் இந்த சமயத்தில் பண்ணிக்கலாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு. நண்பர்கள் உறவினர்கள்லாம் உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் இந்த சமயத்தில் பண்ண வைக்கும். முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட சொத்துக்களுக்கான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தீருங்க. அப்பா வழியில் ஆதரவுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ கடகராசியில் பிறந்திருக்கிறதுனால புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போவுமே பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கும், பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கும், அதே மாதிரி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எந்த காரியங்களை தொடங்கினாலும் அந்த காரியம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இப்போ நம்ம சொல்கிற யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இதை உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்ச வரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.